உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க காலையில் எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 7:15 பஸ்ஸு, எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்றோம், ஃபேனை ஆஃப் பண்ணி விட்றோம். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமாக ரேடியோ போட்டு விட்றோம். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:45 எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் பாப்பா. உன் வயதுக்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி. ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு இதை புடி அப்படின்னு தன் மகளின் பெயரை அழைக்குது. மகள் வர, அவளுக்கு உன் வயது இருக்கும். வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கைய. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் இப்படி நீட்டு, புடி புடினா இப்படி இப்படி நீட்டுச்சா. கடைசியா சத்தம் போட்டு திட்டின உடனே இல்லை, அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்போ நான் இங்க நிக்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன்? இப்போ நான் இருமுனேன்னா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரா? ஒரு ஆளை கூப்பிட்டாரா? நேராக போய் அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாரா? இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சிட்டேன்னா நீங்கள் என் பேச்சை கேட்காம அதை கவனிக்கிறீங்க. புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். ரீடிங் ஹேபிட் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ரீடிங்கிறது? நான் தான் சொல்றேன். ஏன் அந்த பெண் அப்படி நின்னா? ஏன் அவ கையை இப்படி நீட்டுனா? அவளுக்கு அறிவு இல்லையா? இப்படி நீட்டுனா கேட்க சுற்றுறோம் அப்படின்ற அறிவு இல்லையா? இருந்தாலும் அவ ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்ட மாட்டேன். மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறார், சொல்கிறேன். 25 ஆண்டு காலமாக நான் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் ஐயா. நான் ஆசிரிய பணியில் வெள்ளி விழா நாயகி. ஒரு விஷயத்தை சொல்றேன், என் வகுப்பில் இதுவரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனதில்லை. அடிக்குறிப்பு ரெட்லைன் ஃபெயிலாக விட்டதில்லை. புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது? எங்க அம்மாட்ட போய் நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா? அது தெரியாத உனக்கு? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம், அவ ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான். உன்னை நல்ல குடும்பத்துல இருந்தானே எடுத்துட்டு வந்தேன், என் பையன் இவ்வளவு நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டாக பெருக்குமா. அடுத்த நாள்லேருந்து அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மாமி வாசலில் போய் நிற்குமா. மாமி கொடுக்குறத கொடுங்க, வீடு பெருக்கணும்னுமா. மாவட்ட ஆட்சியர் தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார். ஏன் தெரியுமா? சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்ன்ட்டு திமிரு செய்யாமல் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்கள் சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாம போகுது தெரியுமா? நான் ஒன்று சொல்றேன். போனை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல், ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர்தான் கல்வி, அதற்கு பெயர்தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான். கருத்து ஏத்துங்க மந்திரம். வெறும் கயிறு தான், எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான். வெறும் சோறு. கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் பேச்சு. கருத்து ஏற்றினால் சத்சங்கம். வெறும் கட்டடம். கருத்து ஏற்றினால் கோவில், வீடு. கருத்து ஏற்றணும்.
ஏற்றல. அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும்.